Hello everyone, welcome to Advanced Google Ads Tutorials. இந்த வீடியோவில் நாம ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் அப்படின்னா என்ன, அப்புறம் எப்படி இந்த கேம்பெயினை கிரியேட் பண்றோம்னு சொல்லிட்டு தான் நாம இன்னைக்கு டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ பேசிக்கா இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் கண்டிப்பா நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு பிளே ஸ்டோர்லயோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு வெப்சைட்ல நம்ம போகும்போது அங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால்கான பட்டனோட ஒரு ஆப்பை வந்து ப்ரோமோட் பண்ணிருப்பாங்க. ஈவன் யூடியூப்ல கூட நீங்க இந்த மாதிரியான ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு கேம்பெயினை தான் நம்ம இன்னைக்கு ரன் பண்ண போறோம். ஸோ இந்த கேம்பெயின் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இன்கேஸ் நீங்க ரீசெண்டா மொபைல் அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி பிளே ஸ்டோர்லயோ இல்லைனா ஆப் ஸ்டோர்லயோ பப்ளிஷ் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான இன்ஸ்டாலேஷன் கம்மியா தான் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்டா உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் அதிகப்படுத்த இந்த கேம்பெயின் டைப்பை நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டைப்பை நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுடைய அப்ளிகேஷனை கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸ்ல, அப்புறம் கூகுள் பிளே, யூடியூப், ஜிமெயில், ஈவன் இது டிஸ்பிளே நெட்வொர்க்ல கூட ரன் ஆகும். இதனால வைடான ஆடியன்ஸை நீங்க டார்கெட் பண்ணி உங்களுடைய ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ இந்த கேம்பெயினோட பிரைமரி கோலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸ்க்கான இன்ஸ்டாலேஷனை பூஸ்ட் பண்ணி டவுன்லோட்ஸ் அதிகப்படுத்துறது தான். அப்புறம் இந்த கேம்பெயினை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆட் பிளேஸ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்க கூகுளோட சர்ச் ரிசல்ட்ஸ்ல மட்டும் தான் என்னோட ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் ரன் ஆகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை இங்க கொடுக்க முடியாது. சரி வாங்க இப்போ எப்படி இந்த ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயினை கிரியேட் பண்றது சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு என்னோட ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ள நான் போறேன். இப்போ ஒரு நியூ கேம்பெயினை கிரியேட் பண்ணுங்க. கேம்பெயின் அப்ஜெக்டிவ்ஸ்ல நீங்க ஆப் ப்ரொமோஷன் அப்படின்றத சூஸ் பண்ணுங்க. அடுத்து கேம்பெயின் டைப்ல டிஃபால்ட்டா ஆப் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கும். ஸோ கேம்பெயினோட சப்டைப்ல 3 ஆப்ஷன் உங்களுக்கு கூகுள் ஆட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆப் இன்ஸ்டால்ஸ். ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு ரன் பண்ண போறோம். ரெண்டாவது ஆப் என்கேஜ்மெண்ட். இதுக்கு உங்களுடைய அப்ளிகேஷன் ஆல்ரெடி மினிமம் ஒரு 50,000 இன்ஸ்டால் ஆயிருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த 50,000 பீப்புளை நீங்க டார்கெட் பண்ணி உங்களோட ஆடை நீங்க ரன் பண்ண முடியும். அடுத்து ஆப் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ கூடிய சீக்கிரம் உங்களுடைய அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல நீங்க லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் தான் ரன் பண்ண போறோம். ஸோ அதனால இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து நம்மளுடைய அப்ளிகேஷனோட பிளாட்ஃபார்மை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்ல இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்மை மட்டும் தான் நீங்க சூஸ் பண்ணி இந்த கேம்பெயினை ரன் பண்ண முடியும். ஸோ நான் இன்னைக்கு ஆண்ட்ராய்டு அப்படின்றத சூஸ் பண்றேன். இங்க ஆல்ரெடி கூகுள் பிளே ஸ்டோர்ல பப்ளிஷ் ஆயிருக்கிற ஆப் நேமை நீங்க சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளே ஸ்டோர்ல இருக்கிற உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கான URL காப்பி பண்ணி இங்க நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னைக்கு கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு தேடி இருக்கேன். இப்போ இந்த அப்ளிகேஷனை நான் சூஸ் பண்றேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்க சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்து கேம்பெயின் நேம்ல நான் ஆப் ப்ரமோஷன் 2023 கொடுக்குறேன். அடுத்து கண்டினியூ அப்படின்றத கொடுங்க. கேம்பெயின் செட்டிங்ஸ்ல நாம ஆல்ரெடி சூஸ் பண்ண மொபைல் அப்ளிகேஷன் வந்து இங்க அப்பியர் ஆகும். அடுத்து லொகேஷன். ஸோ இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபிக்கா பெங்களூரை மொத்தம் டார்கெட்டா செலக்ட் பண்றேன். லொகேஷன் ஆப்ஷன்ல நான் ரெகுலரா பெங்களூர்ல இருக்கிற ஆடியன்ஸை மொத்தம் டார்கெட் பண்ணி இந்த ஆடை நான் ரன் பண்றதுனால இந்த செகண்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து லாங்குவேஜஸ்ல நான் இங்கிலீஷ் அப்படியே விட்டுறேன். அடுத்து மோர் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு எதுவும் கஸ்டமைஸ் பண்ணல. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய கேம்பெயினோட டெய்லி பட்ஜெட்டை கொடுக்கணும். ஒரு 5,000 rupees கொடுக்குறேன். ஸோ உங்களோட பட்ஜெட் என்னவோ அதை நீங்க கொடுத்துக்காங்க. அடுத்து பிட்டிங்ல எங்க டிஃபால்ட்டா இன்ஸ்டால் வால்யூம் அப்படின்றது மட்டும் தான் நம்மளால செலக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து ஆப் இன்ஸ்டாலேஷனுக்கான ட்ராக்கிங் உங்களுடைய கூகுள் பிளே கன்சோல்லே நீங்க பார்த்துக்க முடியும். ஸோ அதனால இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து யாரெல்லாம் நீங்க டார்கெட் பண்ண போறீங்க அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்க டிஃபால்ட்டாவே ஆல் யூசர் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதனால இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து காஸ்ட் பர் இன்ஸ்டால்கான பிட்டிங்கை நம்ம கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் உங்களால எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்றத நீங்க இங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு இன்ஸ்டாலுக்கு ஒரு 25 rupees நான் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரு பிட்டிங்கை இங்க கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க இந்த டிக் மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு பிட் ஸ்ட்ராட்டஜிக்குள்ள போயிடும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கான பிரைஸை கூகுளே டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் கன்வர்ஷன் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் வைக்கிறதுனால உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கான இன்ஸ்டாலேஷன் பெட்டரா இருக்கும் கம்பேர் டு காஸ்ட் பர் இன்ஸ்டால் பிட்டிங். ஸோ நான் இன்னைக்கு ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் ஒரு 20 rupees கொடுக்க போறேன். அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய ஹெட்லைன்ஸை கொடுக்கணும். ஸோ இங்க அப் டு 5 வரைக்கும் நீங்க கொடுத்துக்கலாம். இங்க என்னோட ஹெட்லைன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னோட 5 ஹெட்லைன்ஸ் நான் கொடுத்துட்டேன். அடுத்து டிஸ்கிரிப்ஷன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பொறுத்த வரைக்கும் 90 கேரக்டர்ஸ் வந்து இங்க அலோவ் பண்ணுவாங்க. அடுத்து இமேஜஸ். இந்த இடத்துல அசெட் லைப்ரரியில் இருக்கிற என்னோட பழைய இமேஜஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க டெடிகேட்டடா இமேஜஸை மேக் பண்ணி அப்லோட் பண்ணிக்காங்க. அடுத்து வீடியோஸ். ஸோ வீடியோஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி யூடியூப்ல பப்ளிஷ் ஆயிருக்கிற வீடியோஸை மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நான் என்னோட அசெட் லைப்ரரியில் வச்சிருக்கிற ஒரு சில வீடியோஸை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ஆட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்க அப்படின்னா
குட் அப்படின்ற லெவலில் இருக்குது. அடுத்து உங்ககிட்ட HTML5 டெம்ப்ளேட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனை நான் இன்னைக்கு யூஸ் பண்ணல. அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்மளுடைய கேம்பெயினில் ஏதாச்சும் பாலிசி வயலன்ஸோ இல்லைனா மிஸ்டேக்கோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை இங்கே நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்மளுடைய கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் பப்ளிஷ் கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கேம்பெயின் வந்து எலிஜிபிள் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ இது இன்ஸ்டண்ட்டாகவே ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். சம் கேசஸில் இது அப் டு 2 hours வரைக்கும் கூட எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஆப் இன்ஸ்டாலேஷன் கேம்பெயின் அப்படின்னா என்ன, அப்புறம் அதை எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் நான் அடுத்த போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ குட் டே.